அண்ட் வெல்கம் பேக் டு அ செஷன். நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, பேசிக் இங்கிலீஷ் கிளாஸஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ நவுன்னா என்ன, ப்ரனவுன்னா என்ன, வெர்புனா என்ன, அட்ஜெக்டிவ்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும், ஒரு எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னா, அதில் வந்து இந்த பர்டிகுலர் அட்ஜெக்டிவ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் எந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரொம்பவே பேசிக்கான ஒரு டாபிக்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இங்கிலீஷில். ஸோ இங்கிலீஷ் மட்டும்தான் நம்ம பேங்கிங் எக்ஸாமில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுதா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. இங்கிலீஷ், மேத்ஸ் அண்ட் ரீசனிங் இந்த 3 செக்ஷன்ஸுமே அஸ் அ ப்ரிலிம்ஸில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நிறைய ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரீசனிங்கை வந்து நம்ம சொல்லலாம். எதனால அப்படின்னா, ஸோ இஃப் யூ ஆர் அ பிகினர், நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்டே நீங்கள் ரீசனிங் கான்செப்டை வந்து ரொம்ப தரவு பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம். 35 கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு 30 ப்ளஸ் ஆகுது என்ன பண்ணலாம், 32 ப்ளஸ் ஆகுது ரொம்ப ஈஸியாக அக்யூரஸியை மெயின்டைன் பண்ணி நம்ம வந்து கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணலாம். ஸோ ரீசனிங் இஸ் ஆல்சோ பிளேயிங் அன் ஈக்குவல் ரோல் அஸ் லைக் இங்கிலீஷ் அண்ட் மேத்ஸ். பட் ரீசனிங் வந்து பார்த்தோன்னா ஒரு சில கான்செப்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம நல்லா தரவாக பார்த்துட்டோம் அப்படின்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ ரீசனிங் வந்து அஸ் அ பேங்கிங் அஸ்பிரண்ட் அண்ட் அஸ் அ பிகினர் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், அதில் என்ன கான்செப்ட் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, எதெல்லாம் ரொம்ப டைம் கன்சூமிங்காக இருக்கும், எப்படி நம்ம கொஸ்டின்ஸை அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரீசனிங்கோட ஒரு ஓவர்வியூ வந்து நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். As I mentioned before, reasoning is also one of the most important sections in any banking examinations. Okay va? Not only banking examination as well as an insurance exams also. Okay va? இந்த செக்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். as I mentioned before என்ன அப்படின்னா it is generally a very confusing topic. ஓகேவா? இப்போ மேக்ஸ் எடுத்துட்டோம், ரீசனிங் மேக்ஸ் எடுத்துட்டோம், இங்கிலீஷ் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கிலீஷ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி மோஸ்ட் கன்ஃபியூசிங் டாபிக்னே சொல்லலாம். ஏன்னா 4 ஆப்ஷன் இருக்குன்னா 2 ஈஸியாக எலிமினேட் பண்ணிடுவோம். இந்த 2ல் உட்காந்து இங்கி பிங்கி பாங்கி போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுவா அதுவா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் ரீசனிங்கும் நமக்கு வந்து ஈஸியாக கேர்லெஸ் மிஸ்டேக் கொடுக்கறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கிற ஒரு டாபிக் இஸ் ரீசனிங். ஸோ இட்ஸ் ஜென்ரலி கன்சிடர்ட் அஸ் த கன்ஃபியூசிங் டாபிக். ஸோ தட் an aspirant need a good analytical skills to approach each and every question in reasoning. ஓகேவா? ஸோ ஒரு நல்ல ஒரு அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருந்தால் மட்டும்தான் ரீசனிங் டாப்பிக்கில் 32 ப்ளஸ் மார்க் அவுட் ஆஃப் 35 வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஒரு சிலர் 35மே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அக்யூரசி மெயின்டைன் பண்ணி ஸ்கோர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ 35 இன் ப்ரிலிம்ஸ் இஸ் ரியலி a ஹியூஜ் மார்க். அது வந்து நமக்கு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா மெயின்ஸில் பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? ப்ரிலிம்ஸ் தான் எனக்கு பார்டரில் பாஸ் மார்க் இருந்தாலே போதுமே அப்படின்னு நினச்சோன்னா கிடையாது. எல்லா ப்ரிலிம்ஸுமே எப்படி இருக்கும் அப்படின்னா மெயின்ஸோட ஒரு குட்டி பார்ட், ப்ரிலிம்ஸோட எக்ஸாஜுரேட்டட் பார்ட் தான் எனது மெயின்ஸாக இருக்க போகுது. ஸோ யூ நீட் அ குட் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் டு அப்ரோச் த கொஸ்டின்ஸ் விச் வேர் ஆஸ்க்ட் இன் ரீசனிங் டாபிக். ஓகேவா? ரீசனிங்லேயே நம்ம எடுத்துட்டோம்னா அதை வந்து நம்ம 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தோம்னா வெர்பல் ரீசனிங், இன்னொன்று வந்து நான் வெர்பல் ரீசனிங். ஸோ என்ன ஏதுன்றது நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணலாம். எந்த ஒரு தியரி மெட்டீரியல்ஸுமே தியரட்டிக்கலாக நம்ம எதுவுமே இதில் படிக்க தேவையில்லை. த ஒன்லி ஒன் கிரிட்டீரியா இஸ் என்ன அப்படின்னா இட்ஸ் லாஜிக்கல் திங்கிங். நம்மளோட லாஜிக்கல் திங்கிங் மட்டும்தான் ஒரு கிரிட்டீரியாவாக இருக்கும். இன் ஆர்டர் டு அட்டெண்ட் த கொஸ்டின்ஸ் வேர் ஆஸ்க்ட் இன் ரீசனிங் தேர் இஸ் நோ தியரி மெட்டீரியல்ஸ் அவைலபிள் ஃபார் திஸ் பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் டாபிக். அது மாதிரி பார்த்தோம்னா நம்ம வந்து குறைஞ்ச டைமில் அக்யூரஸியை மெயின்டைன் பண்ணணும். ஸோ 35 கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணுறதுல நமக்கு ஒரு 15 கொஸ்டின்ஸ் என்ன ஆகிடும் அப்படின்னா நமக்கு பசில்ஸ்லேயே போயிடும். இந்த 15 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா இட்ஸ் அ 3 செட் ஆஃப் பசில்ஸ். ஓகேவா? அந்த 3 செட் கேரிஸ் ஈச் செக்ஷன் கேரிஸ் 5 கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ ஈச் பசில் கொஸ்டின் கேரிஸ் 5 கொஸ்டின்ஸ். ஸோ அந்த 3 செட் ஆஃப் பசில்ஸை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ரொம்ப கம்மியான டைமில் அக்யூரஸியை மெயின்டைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன் கேஸ் இஃப் யூ ஆர் ஸ்பெண்டிங் நியர்லி 2 to 3 minutes to solve one particular puzzle, but in the meantime you found out that you have committed some mistake in that. ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம், ஆன்சர் வரலை அப்படின்னா அந்த 3 minutesமே நமக்கு வேஸ்ட்டு. சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் தப்பாக லாஜிக் வச்சு நீங்கள் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணாலுமே அந்த 5 கொஸ்டினுமே அவுட் ஆயிரும். ஓகேவா? ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ அக்யூரஸியோடு மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி ரொம்ப கம்மியான டைமில் அக்யூரஸியை மெயின்டைன் பண்ண நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும்.
ஸோ இட்ஸ் ரியலி எ லென்த்தி அண்ட் டைம் டேக்கிங் ப்ராசஸ் தான். இங்கே நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த ப்ராசஸ் தான். ஸோ இட்ஸ் ரியலி லென்த்தி அண்ட் டைம் டேக்கிங், பட் டியூ டு யுவர் கான்ஸ்டன்ட் எஃபர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் யூ கேன் ரியலி கிராக் திஸ் பர்டிகுலர் செக்ஷன் ரீசனிங். ஓகேவா? அது மாதிரி எப்பயுமே நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, ரேண்டம் கெஸ்ஸஸை வந்து பேங்கிங் எக்ஸாமினேஷனில் யூஸ் பண்ணவே கூடாது. அது செட் ஆகவே ஆகாது. பர்டிகுலராக ரீசனிங் செக்ஷனில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் அதை போடணும். இல்லை அப்படின்னா இந்த கொஸ்டினை நீங்கள் விட்டுட்டு தான் வரணும். ஒய்? பிகாஸ் வி ஆர் ஹேவிங் நெகட்டிவ் மார்க் ஆல்சோ. நல்லா பார்த்தோம் அப்படின்னா கோடிங் அண்ட் டீகோடிங் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது ரீசனிங்கில். அதுவுமே நமக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ரொம்பவே கன்ஃபியூசிங்காக தான் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இன்இக்வாலிட்டி. ஓகேவா? ஸோ இன்இக்வாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் அஸ் வெல் அஸ் மெயின்ஸ் மினிமம் நமக்கு ஒரு 5 கொஸ்டின்ஸாவது கேட்கறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இன்இக்வாலிட்டி எடுத்து பார்க்குறப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக ப்ரிலிம்ஸில் 5 மார்க்ஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ணிடலாம். இதோட கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவல் தான் நமக்கு மெயின்ஸில் கேட்பாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணலாம், இன்இக்வாலிட்டியை நம்ம ஸ்கோர் பண்ணலாம். சிலோகிசமே நமக்கு எப்படிப்பட்ட ஒரு டாபிக் அப்படின்னா இஸ் ரியலி அ கன்ஃபியூசிங் டாபிக், பட் ஆஸ் வெல் அஸ் இட் இஸ் ஆல்சோ எ ஸ்கோர் பிளேயிங் ஏரியா. ஓகேவா? நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கோர்ஸ் வந்து இதில் பண்ணலாம், நிறைய மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். அதே மாதிரி நமக்கு இது வந்து மெயின்ஸ்லையுமே என்ன பண்ண முடியும் அப்படின்னா நிறைய மார்க்ஸ் வந்து சிலோகிசம் மூலமாக ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், as I mentioned before, it is really a tricky topic and one need a good analytical skill to solve this particular kind of questions. ஓகேவா? அது மாதிரி நமக்கு சீட்டிங்லேயே என்ன கேட்பாங்கன்னா சர்க்குலர் சீட்டிங் அண்ட் லீனியர் அரேஞ்ச்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. எல்லாமே எப்படி இருக்கும், பை ப்ராக்டிஸ் நம்ம ரொம்ப ஈஸியாக அதை வந்து சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள் டேட்டா சஃபிஷியன்சி டாபிக் வந்து பார்த்தோன்னா நம்ம மேக்ஸ்லலாம் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு டாபிக் தான் டேட்டா சஃபிஷியன்சி. இதுவுமே நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெயின்ஸில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோலை ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை தாண்டி ஒரு சில டாபிக்ஸ் இருக்குது, லைக் பிளட் ரிலேஷன், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க், ஆவரேஜஸ், டிரெக்ஷன்ஸ், கோடிங் அண்ட் டிகோடிங். இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாமே நமக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த பிளட் ரிலேஷன் இதெல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். as well as prelims and mains ரெண்டுலையுமே நமக்கு வந்து மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் அகெயின் எ வெரி important thing and a crucial thing that one have to follow in banking exams. Okay, not only in reasoning sections, in every sections. Okay, banking exam appan solli vanduttale time management is really very important. Constant practice மூலமா மட்டும் தான் டைம் மேனேஜ்மெண்ட்டை வந்து நம்மளால கொண்டு வர முடியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், பிளட் ரிலேஷன்ஸ், டிரெக்ஷன்ஸ், இன்புட் அண்ட் அவுட்புட். இது வந்து நமக்கு மோஸ்ட்லி மெயின்ஸில் கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். ஓகேவா? ஆர்டர் அண்ட் ரேங்கிங், ஆட் பேர் அனாலஜி, டிரெக்ஷன்ஸ், ஆல்ஃபபெட் சீரீஸ். ஓகேவா? ஸோ இந்த ஆல்ஃபபெட் சீரீஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் அட் த சேம் டைம் ஒரு செட் ஆஃப் சீரீஸை வந்து கொடுத்துட்டு இப்போ நமக்கு என்ன கேட்பாங்க, இப்போ இந்த இடத்துல ABCDEFG10 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ என்ன கேட்பாங்கன்னா how many vowels are there which is preceded by consonants அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறப்போ நம்ம கவுண்ட் பண்ணி ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு என்ன பண்ணும், டைம் கன்சூமிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ப்ராக்டிஸ் வந்து தேவை. அதே மாதிரி நம்பர் சீரீஸும் கேட்பாங்க. ஸோ நம்பர் சீரீஸ் இருக்குது அப்படின்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 7 இப்படி கொடுத்துருக்காங்க, ஒரு சீரீஸ் ஆஃப் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா how many even number are there which is preceded by the odd numbers அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ இதுவுமே நமக்கு என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட் ப்ராக்டிஸ் வந்து ரொம்பவே தேவையாக இருக்கும். ஸோ எந்த கொஸ்டின்ஸ் இருந்தாலும் சரி நமக்கு வந்து இப்போ ஒவ்வொருத்தவங்களோட ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ நமக்கு எந்த டாபிக் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அனலைஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த பேசிக் அனலைசேஷன் மூலமாக நம்ம என்ன பண்ணோம்னா கொஸ்டின்ஸை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரீசனிங் டாபிக் அகெயின் அண்ட் அகெயின் ஐ எம் மென்ஷனிங் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். நம்ம வந்து அந்த டாப்பிக்கோட கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்தோன்னா நான் சொன்ன மாதிரி தான் ஈஸியாக அசால்ட்டாக மார்க்கை ஸ்கோர் பண்ணிடலாம். ப்ரிலிம்ஸோட அந்த எந்த அளவுக்கு நம்ம ப்ரிலிம்ஸில் உள்ள டாப்பிக்கை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் மெயின்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா?
ஸோ ஹோப் திஸ் செஷன் இஸ் ரியலி யூஸ்ஃபுல். அப்கமிங் டேஸில் ஒவ்வொரு செக்ஷனுமே நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், ஷார்ட்கட்ஸ் என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.